லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் யோபுவின் சரித்திரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி 34வது அதிகாரம், வசனங்கள் 11 முதல் 20 வரை. இதில் எலிகு தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அவர் யோபு கிட்ட சொல்றாரு, நீ தேவன் மனுஷங்களை எல்லாரையும் படைச்சவர் அவர் தான். மனுஷங்களுக்கு சரியானதை தான் செய்வாரு. அவனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் கொடுப்பாரு. அவர் நீதியை புரட்டுகிறவர் அல்ல. அது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஆனால் நீங்கள் தைரியமாக உங்களுக்கு உணர்வு இருந்தால் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உணர்வுள்ளவனாக இருந்தால் நான் சொல்கிறத கேளுங்க. தேவன் எல்லாருக்கும் நியாயம் செய்கிறவர். உங்களுக்கு நியாயம் செய்யலை. நீங்கள் நீதிமானாக இருந்து உங்களை கஷ்டப்படுத்த இருந்தும் உங்களுக்கு நியாயம் செய்யலைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது தவறானது. அவரை தேவனை கேள்வி கேட்கறது. உலகத்தில் தேவன் நினைத்தால் அது மனுஷனுக்கு சுவாசத்தையும் வாழ்க்கையையும் உலகத்து சொத்துக்களை எல்லாத்தையும் கொடுக்கறது யாரு? தேவன். அவர் ஒரு நிமிஷம் நினைச்சார் அப்படின்னா அவனுக்கு அவர் கொடுத்த சுவாசத்தை திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டவரை போய் நீ கேள்வி கேட்பீங்களா? நீங்கள் அவரை குற்றப்படுத்துவீங்களா? இப்போ உலகத்தில் அதிபதிகள், ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லாரும் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் நீங்கள் இது தப்பாக பண்ணிட்டீங்க, இது சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? சொன்னால் அவங்களோட தண்டனையிலேருந்து அவங்களால தப்பிக்க முடியுமா? அப்படிப்பட்ட அவங்களையே படைச்சது யாரு? தேவன், கர்த்தர். அவரை போய் நீங்கள் குற்றம் சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி எலிகு கேட்குறாரு. அந்த 11 20 வசனம் வரைக்கும் இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அல்லேலூயா.